ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 2 நாளைக்கு ஒரு பைக் ட்ரிப் ஒன்று போக போகிறோம். ஸோ எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா மைசூரும் அப்புறம் கூர்க்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மணி நைட்டு 12 ஆகுது. 4 மணிக்கு விடிய காலில் ஏஞ்சி நம்ம ஸ்ட்ரைட்டாக பைக்கில் ஏறி உட்காந்து மாஹேலேருந்து மைசூருக்கு வந்து போக போகிறோம். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் எல்லாமே ரெடி ஆகிட்டு 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, மைக்கு, காசு கொஞ்சம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஹெல்மெட்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா கேரளாவுக்குள்ளே ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், உட்காந்துட்டு போகிற பேசஞ்சரும் பைக்கில் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அப்புறம் மறக்காமல் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த பைக் ட்ரிப்புன்றது வந்து ஒரு புதுசு தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது, லிட்டரலாக எனக்கு எந்த பிளானுமே இல்லை. இப்போதைக்கு ஒரு 2K பட்ஜெட்டோட பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. ஆனால் தூங்கிட்டு 4 மணிக்கு புறப்படணும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் நான் தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்துச்சு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே. அது என்னன்னே தெரியலங்க. லைஃப்ல சடனா போடுற பிளான் மட்டும் தான் நடக்கும் போல. நம்ம லைஃப் இப்படிதான் நடக்கும் இல்ல அப்படிதான் நடக்கும் அப்படின்னு எந்த பிளானையும் போட்டு வச்சிருக்காதீங்க. ஏன்னா லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். அதுவா அப்படியே நடக்கட்டும். அது மாதிரி என்னோட வாழ்க்கையோட காற்றலையில நான் மறுபடியும் பறக்க தொடங்கிட்டேன். நீங்களுமே என்னோட பயணிச்சு வாங்க. எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்க அந்த இரிட்டி ஹைவேஸ்ல தான் இருக்கும். டுவர்ட்ஸ் மைசூர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மணி இப்போ 7:30 கிட்ட ஆகுது. நான் நேற்று நைட்டு சொன்ன மாதிரி காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ட்ராவலை அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பேக்கில் இருக்காங்க ரைடர், அவங்க என்ன கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 6 மணிக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வழியில் வந்து அந்த இருட்டி ரோட்டில் ஒரு டீ கடை பார்த்தோம். ஸோ இப்போ தான் டீ குடிச்சு கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் பார்க்கலாம். அப்படியே மைசூரில் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் மைசூரில் இருக்கு. போகிற வழியில் பார்க்கலாம். ஸோ மைசூர் ஹைவேஸில் மக்குட்டான்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஸோ உங்கள் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே பார்க்குறோம். ஸோ பாருங்களேன், எனக்கு பின்னாடி தெரியுது. ஸோ கேமராவில் தெரியுதான்னு தெரியல. சினாரியோ நல்லா இருக்கு. ஸோ அதான் இறங்கி நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். நான் அந்த கேமரா எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் ஏதோ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல ஏகப்பட்ட வைல்டு அனிமல்ஸ் வந்து ரோட்டில் கிராஸ் ஆகுமா. ஏன் சில யூடியூப் வீடியோஸ் கூட இருக்குது. ஹைனா, சிங்கம், யானை, எத்தனையோ விலங்கு வந்து ரோட்ல நமக்கு பயம் காட்டினது. இப்போ ஏதோ ஒரு பயத்தோட தான் இந்த பயணம் நீடிச்சு போயிட்டு இருக்கு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கூர்க்கை தாண்டி வந்திருக்கோம். ஹைவேஸில் நிப்பாட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கேயா ஹோட்டல் மாதிரி தேடி அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கூர்க்குக்கு முன்னாடி ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று கிராஸ் பண்ணோம். இப்போ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதில் காட்டில் போயிட்டே இருக்கல, சாங்சுரியில் போயிட்டே இருக்கல, நடுவில் புலி வரும், சிங்கம் வரும், அது மாதிரி யானை வந்துடுச்சு. அது மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு இடம். நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கலாம், நான் சொல்லியிருப்பேன். வண்டி அங்கே ஓட்டுறதே ரொம்ப ஒரு த்ரில்லாக தான் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ தாண்டி அப்படியே கூருக்குலாம் தாண்டி அப்படி போயிட்டுருக்கோம். 1 ஹவரில் இன்னும் மைசூர் ரீச் ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மைசூர் போயிட வேண்டியதான். காட்டு பகுதியை தாண்டி வந்ததே நான் இப்போ பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ரொம்பவே பயமாக இருந்தது தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரைட் பண்ணக்குள்ள.
இப்போ எனக்கு ரொம்பவே பசிக்குது, எதனா சாப்பிடணும் போல இருக்கு. இன்னும் நான் வந்து மைசூர் போகல, இன்னும் மைசூருக்கு 38 கிலோமீட்ரு. ஸோ கூர்க்லாம் தாண்டிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தோம் ஹைவேஸில், இது பக்கத்தில் இருக்கு, ராசா ஹோட்டல் அப்படின்னு. நான் காட்டுறேன், தெரியுதுங்களா? பின்னாடி பேக் சைடு இருக்க ஹோட்டலுக்கு தான். ஸோ இங்கே தான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு மைசூருக்கு போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு பாருங்க, அதுதான் அந்த ஹோட்டல். ஸோ இப்போ ஆர்டர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. 2 பரோட்டா, அப்புறம் முட்டைக்கறி. கொலை பண்ணி வச்சுருக்காங்கண்ணா முட்டை இங்கே கட் பண்ணி முட்டைக்கறியாக கொடுக்குறாங்க. முட்டைக்கறி முட்டைக்கறி புளிக்குது. ஸோ இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் மைசூர் போகணும். மணி 11 மேலே ஆகுது, வெயில் வேறு அதிகமாகும், பைக் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டாச்சு, உள்ள அண்ணன் பே பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்தவொடனே நம்ம இங்கேருந்து மைசூருக்கு போக வேண்டியதுதான். வெயில் வேற அடிக்குது, எப்படி வந்து வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரில, இன்ஜின் வேற சுடுது. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்டு மைசூருக்கு போயிட்டு இருக்கோம். மைசூரில் ஃபர்ஸ்ட்டு லலிதா மால் பேலஸ்க்கு தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதை நோக்கி எங்களோட பயணம் தொடரும்.